ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் தமிழ்நாடே வந்து எப்படின்னா பயங்கரமாக வந்து காத்திருந்தது. தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் டே. நம்மளை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போகிறா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய நாள். ஸோ இந்த நாளுக்கெல்லாம் எப்போயுமே நம்ம வந்து ஈகராக காத்து கிடந்தது கிடையாது. பட் ஆனால் இந்த வாட்டி காத்து கிடக்கிறோம்னா அதுக்கு காரணம் ஒரு மனிதர் தான், விஜய் அவர்கள் தான். அவர் இந்த எலெக்ஷனை சந்திக்கிறாருங்கிறனால தான் ஓட்டுரிமை இல்லாத சின்ன குழந்தையிலேருந்து நாளைக்கு சாக போகிற கிழமை வரைக்கும் இன்றைக்கி நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னா, ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற என்னோடய ப்ரிடிக்ஷன் நான் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ நிறையா தாவைக்காயினர் வந்துட்டு நம்ம ஜெயிச்சிருவோம், முதலமைச்சருவோங்கிற கனவில் இருக்கீங்க. பட் அது கனவாக தான் இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஜெயிக்க போகிறது கிடையாது. சோஷியல் மீடியாக்களில் வந்து பார்க்க முடியுது, விஜய் ஜெயிக்கிறான்னா செத்துருவேன், குடும்பத்தோடு கொளுத்திப்பேன், ஏதேதோ செஞ்சுப்பேன்னு சொல்லி தற்கூரித்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம், கண்டிப்பாக தோக்க தான் போகிறாரு. ஸோ இப்போது ஒருத்தங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவேன், நீங்கள் 200 ரூபா ஊப்பிம்பீங்க. ஆனால் அதுதான் உண்மை. உண்மையை சொன்னால் அப்படி சொன்னால் என்ன செய்கிறது? கண்டிப்பாக சொல்கிறேன், திமுக தான் ஜெயிக்க போகுது. அதிமுக தான் எதிர்கட்சி. விஜய் அவர்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் 5 தொகுதி ஜெயிப்பார். அதுக்கு மேலே ஜெயிக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் யாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்பில் பார்த்து உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிக்காதீங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா பெற்றோர்கள் கொஞ்சம் அவங்கள வந்து கண்காணிங்க. சூசைடு பண்ணி ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது. ஸோ அதை சொல்கிறதுக்கு தான். ஏன்னா இவனுங்கெல்லாம் முட்டா பசங்களாக இருக்காங்க. அந்த ஒரு மனுஷனுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போலாம் இருக்க வேண்டாம். அந்த மனுஷன் உங்களுக்காக ஒன்றும் செய்ய மாட்டார். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மை. இப்போ நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறேன், ஈவினிங் வருவேன். ஸோ அந்நேரம் எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து டிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்நேரம் உங்களை அந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஏவி. நன்றி, வணக்கம்.